Taste the Daily. ஆந்திர மாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்து மூலம் கஞ்சா கடத்தியவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்தவரிடம் 4 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த சதீஷ் என்பதும், லாரி ஓட்டுநரான இவர் பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி பூமாலை அணிவித்து அலங்கரிக்கப்பட்ட வளர்ப்பு யானைகளுக்கு செங்கரும்பு, தர்பூசணி, அன்னாசி, மாதுளை, ஆப்பிள், தேங்காய், பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து யானைகளை பராமரித்து வரும் பாகன் குடும்பங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் பாரம்பரிய இசைக்கு நடனம் ஆடினர். அவர்களுடன் இணைந்து சுற்றுலா பயணிகளும் நடனமாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருநாரையூர், வீரநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ள நிலையில் மழையின் காரணமாக நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன. நெற்பயிர்கள் முளைக்கும் தருவாயில் உள்ள நிலையில் அறுவடை செய்வதற்குள் மேலும் மழை பெய்தால் பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்கவும், எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் தங்களது நெற்பயிர்களை கொள்முதல் செய்யவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நோய் தாக்குதலால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஆதிவராகநத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்துள்ள நிலையில் நெற்பயிர்களில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. நெற்கதிர்கள் சக்கை போல் காட்சியளிப்பதால் இதனை கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் மகசூல் இழப்பை ஏற்படுத்தி பொருளாதார பாதிப்பை உருவாக்கும் என்பதால் விடியாத திமுக அரசின் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் கோலாகலமாக நடைபெற்ற புனித அந்தோணியார் திருத்தல ஆண்டு விழாவில் திரளானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். இந்த திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார திருத்தேர் பவனி நேற்று நடைபெற்றது. அப்போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் திருத்தேருக்கு மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தனர். இதில் கத்தோலிக்க பாதிரியார்கள், அருட் சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் சிறுமலை இயற்கையையும் பசுமையையும் பார்க்க வருகை தந்த நிலையில் மலைப்பகுதிக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்தனர். பொதுமக்களின் அடிப்படை தேவையான முறையான சாலை வசதிகளை கூட அமைத்து தராத விடியா திமுக அரசை வரும் தேர்தலில் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசமடைந்தனர்.